விவசாயம் இந்தியாவின் உயிர் நாடி கிராமங்களில் தான் இருக்குன்னு நம்ம மகாத்மா காந்தியே சொல்லியிருக்கிறார். அந்த கிராமங்களோட ஜீவனா இருக்கிறது விவசாயம். மனுஷங்களா பிறந்த யாராலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பசிதாங்க. கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவனுக்கும் பசிக்குது, பரம ஏழைக்கும் பசிக்குது. நம்ம எல்லோருடைய பசிக்கும் சாப்பாடு போடுறது வயக்காட்டில் வேலை செய்கிற அந்த ஏழை விவசாயிங்க தாங்க. அந்த விவசாயமும் எப்பவுமே இயற்கையை சார்ந்து தாங்க இருக்குது. இந்த வருஷம் நல்லா விளையணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்ல வாக்கு சொல்லி நடவ ஆரம்பியுமா? இந்த மக்களோட யோசனையோ மண்ணு வீசும் வாசனையோ, இந்த மக்களோட யோசனையோ. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு. இந்த சின்ன பொண்ணு பாட்டுல தான் தெக்கு சீமையோட கதை இருக்கு. வாக்க வரப்பு பாட்டு போடும் மயில் கைய மறைச்சு ஆட்டம் போடும். வாக்க வரப்பு பாட்டு போடும் மயில் கைய மறைச்சு ஆட்டம் போடும். கருப்பு சாமி கோயில சுற்றி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். கருப்பு சாமி கோயில சுற்றி எங்க கரகமெல்லாம் ஆடி வரும். நிறுத்துங்க, யாரை கேட்டீங்க விவசாயம் பண்றீங்க? நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தடவை வார்ன் பண்ணிருக்கேன்ல. இது எங்க மண்ணு எங்க பூமி, நாங்க யார்கிட்ட கேட்கணும்? வானளவு கிட்டத்தில வர்ற பலவு தூரம் மச்சான், அளவு தேவையில்லை, அதுதான் பாசம் மச்சான். நாம வேண்டி கொண்டாலும் வேண்டாவிட்டாலும் சாமி கேட்கும் மச்சான். ஸ்வீ 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 ஸ்வீ. அரோட முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன வண்டியில ஏத்த வேண்டியதான். போடுறாங்க ஏத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்று செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்று செல்ல கண்ணு. சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா தம்பி, சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ணா பக்குவமா. அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு, உங்க அம்மா கையில கொடுத்து போடு சின்ன கண்ணு. அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு, அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு.